ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைட்லைன்ஸ் ஃபார் நியூஸ் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின டீட்டெயில்டான சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டாபிக் வந்து ரைட்டிங் ஃபார் மீடியா அப்படிங்கிற பேப்பர் கீழே வருது. அண்ட் இது வந்து பார்ட் 2 சம்மரி. பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காம அதை செக் பண்ணிவிட்டு பார்ட் 2 வந்து பாருங்கள். அண்ட் பார்ட் 3 வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸில் நம்ம வீடியோவை எந்தெந்த காலேஜஸ்ல இருந்து பார்க்குறீங்க, நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டிஸை வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி வீடியோ போட கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைட்லைன்ஸ் அப்படின்னா என்ன, நியூஸ் ரைட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது நமக்கு வந்து லைவாக நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி நியூஸ் பேப்பர் வருது அப்படின்னா ஒரே நாளில் வந்து நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து நியூஸ் ரைட்டிங். அதாவது இது வந்து ஒரு புக்கு மாதிரியோ இல்லைனா ஒரு ஆர்டிக்கல் நாவல் மாதிரியோ இது வந்து டேஸ் நிறையா வந்து எடுத்துக்காது. ஸோ ஒரே நாளில் வந்து இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சே ஆகணும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நாளைக்கு மார்னிங் வந்து பப்ளிஷ் ஆக போகிற நியூஸ் பேப்பரை வந்து அவங்க இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து பிரிண்ட் பண்ணாதான் வந்து அவங்களுக்கு வந்து மறுநாள் காலையில் நியூஸ் பேப்பர் வந்து கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரே நாளில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். அப்போது அந்த நியூஸ் பேப்பர் வந்து எப்படி இருக்கணும் அண்ட் அந்த நியூஸ் ரைட்டிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அண்ட் நியூஸை வந்து எப்படிலாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சில கைட்லைன்ஸும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸை வந்து எதுக்காக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் வந்து ஆடியன்ஸ் வாங்கி ரீட் பண்ணணும் இல்லையா? சும்மா எல்லாத்தையுமே வந்து ஆடியன்ஸ் ரீட் பண்ணுவாங்களா? யாருக்கு எந்தெந்த கண்டென்ட் தேவை, எந்தெந்த லாங்குவேஜ் வந்து வேணும், இவங்களுக்கு இந்தந்த கண்டென்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அண்ட் அதை வந்து கண்டென்ட் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு எலகண்ட்டான இந்த ஆடியன்ஸ்க்கு எந்த மாதிரி லாங்குவேஜ் வந்து புரியும், எந்த மாதிரி டோனில் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நியூஸ் ரைட்டிங்கோட கைட்லைன்ஸில். சொல்ல வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரியாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ஐடென்டிஃபை ஹூ யூ ஆர் ரைட்டிங் ஃபார் அண்ட் டெய்லர் யுவர் லாங்குவேஜ், டோன் அண்ட் கண்டென்ட் டு மீட் தேர் நீட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். நம்மளோட ஆடியன்ஸோட நீட்ஸையும் இன்ட்ரெஸ்ட்டையும் பொறுத்து தான் நம்மளோட லாங்குவேஜ், டோன் அண்ட் கண்டென்ட் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாலோ த இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன, அதாவது இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் பேப்பரில் எடுத்த உடனே இப்போ ஒரு நியூஸ் பேப்பர்லன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கும், பிஸ்னஸ் நியூஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் நியூஸ் இருக்கும், டைப் ஆஃப் நியூஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ஃப்ரண்ட் பேஜில் வந்து நல்ல பெரிய படமாக போட்டு என்ன நியூஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், அதாவது ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். இப்போது தமிழ்நாட்டை பற்றின ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன், இல்லைனா இந்தியாவில் ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன். ஒன்று அந்த நியூஸ் வந்து இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசின ஒரு விஷயமா இருக்கணும், இல்லைனா தமிழ்நாடு ஃபுல்லாகவே பரபரப்பாக பேசின ஒரு விஷயம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை தான் வந்து சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி நியூஸை தான் வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸுக்கெலாம் ஆன்சர் பண்ணணும்னு பார்த்துடலாமா? ஒரு ப்ராப்பரான நியூஸ் வந்து வாட், ஹூ, வென், வேர் அண்ட் ஒய் இப்படின்னு சொல்லிட்டு WH கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். வாட்னா என்ன, ஹூ அப்படின்னா யார், வென்னா எப்போ, வேர்னா எங்கே, ஒய்னா ஏன் இதெல்லாம் நடந்தது, யாருக்கு நடந்தது, எப்போ நடந்தது, எங்கே நடந்தது. இந்த எல்லா கொஸ்டினுக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஆன்சர் பண்ணதை தான் வந்து ஃப்ரண்ட் பேஜில் வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும். நம்ம கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்து வந்து நம்ம கன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஃப்ரண்ட் பேஜில் உள்ள நியூஸ்க்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. எல்லா கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷனுக்குமே நம்ம வந்து கொடுக்குறப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு எல்லாமே அதை ஆன்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் என்ன சொல்கிறோம், நம்ம இன்வெர்ட்டட் பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பி கிளியர் அண்ட் கான்சைஸ் அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டியதை வந்து கிளியராக சொல்லணும். ஸோ அப்போ வந்து நம்ம யூஸ் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ். ரொம்ப ஒரு ஹைஃபையான லாங்குவேஜ். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்துட்டிங்க அப்படின்னா
அங்கே ஒரு தூய தமிழில் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் புரியும்? மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து தூய தமிழ் வந்து புரியாது. பேச்சு வழக்கில் வந்து கொஞ்சம் இருந்தால் தான், நம்மளோட வழக்கியல் தமிழ் இருந்தால் தான், நம்ம பேசுகிற போது என்ன தமிழ் இப்போ யூஸ் பண்ணுறோன்னா எல்லாருமே வந்து அக்யூரேட்டான இலக்கிய தமிழ் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. அப்போ வந்து நம்ம பேச்சு வழக்கில் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரு லாங்குவேஜில் சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நம்ம நியூஸ் எழுதும்போது ஜர்கான்ஸ் அவாய்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஓவரான டெக்னிக்கல் டேர்ம்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் ஜர்கான்ஸ் எல்லாமே வந்து நெசசரியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்னெசரியாக வந்து நம்ம ஓவராக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறேன், என்னோடய ரைட்டிங் ஸ்கில்லை வந்து அதில் தான் காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதிலலாம் காட்ட தேவையில்லை. நம்மளோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே குறைச்சிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. அது வந்து தேவைப்பட்டால், அது இல்லாமல் முடியாது, அன்னெசரியாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நெசசரி இல்லாமல் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டான்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கீப் சென்டென்ஸ் அண்ட் பேராகிராஃப் ஷார்ட். ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு பேராகிராஃபாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு நியூஸை வந்து வள அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். சொல்ல வேண்டிய கண்டென்ட்டும் எல்லாமே இருக்கணும், ஆனால் நியூஸ் வந்து வளவலனும் போகக்கூடாது. இது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய நாவல் இருக்குது அப்படின்னா இந்த நாவலையும் நம்மளால் ரீட் பண்ண முடியாது, ஆனால் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும். அதே மாதிரி தான். ஸோ அது பெருசாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் எல்லா கண்டென்ட்டும் நமக்கு தெரியவும் செய்யணும். அப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் நமக்கு தெரியும்ல, ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். நம்ம சின்னதுலேருந்தே கிராமர் படிச்சிருப்போம். ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வார்த்தையை எந்த ஒரு டைரெக்டாக சொல்லிடுறது. அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்படி சுற்றி அப்படி தொடுறது, அண்ட் நாக்கு மூக்கால் தொடுற மாதிரி தான் வந்து பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே சொல்லணும். ஒரு நியூஸில் வந்து நம்ம பேசிவ் வாய்ஸை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதில் நியூஸ் ரைட்டிங்கில் வந்து பேசிவ் வாய்ஸ் இருக்கக்கூடாது, சுற்றி வளைச்சலாம் சொல்லக்கூடாது. சொல்ல வேண்டியதை வந்து டைரெக்டாக நம்ம சொல்லி முடிச்சிடணும். ஸோ நோ யூஸ் ஆஃப் பேசிவ் வாய்ஸ், ஒன்லி ஆக்டிவ் வாய்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டைஸ் அக்யூரசி அப்படின்னா வெரிஃபை ஃபேக்ட், ஸ்பெல்லிங், நேம், டேட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ வந்து இன்னொரு சம்பவம் ஆயிடுச்சு அண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஒரு நியூஸு வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும், ஒரு நியூஸ் ரைட்டிங்க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு நமக்கு, நியூஸ் கண்டென்ட்டு, அந்த வந்து நடந்த சம்பவத்தை வந்து நம்ம எப்படி வந்து நியூஸ் ரைட்டாக எழுதணும், அண்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேக்ட், அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும், பார்க்கணும், செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெல்லிங். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா நேம், யாருக்கு நடந்தது, எப்போ நடந்தது, டேட்டு அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் சுற்றில உள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து எழுதணும். சும்மா வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நான் நியூஸ் ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு தப்பான ஒரு நியூஸை வந்து நம்ம இன்றைக்கி எழுதி பிரிண்ட் பண்ணி நாளைக்கு காலையில் நியூஸ் அது வெளியே வரும்போது நிறைய இஷ்யூ வந்து அதை ஃபேஸ் பண்ணும். தப்பாக இருந்தது அப்படின்னா நியூஸ் ரைட்டர்ஸோட வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து இது எல்லாமே ரொம்ப கான்ஷியஸாக வந்து எழுதணும்னு சொல்கிறாங்க. attribute sources properly to maintain credibility. ஒரு ப்ராப்பரான சோர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒரு கிரெடிட்டபிலிட்டிக்காக வந்து இவங்க எல்லாம் ப்ராப்பராக வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ரைட் அண்ட் என்கேஜிங் ஹெட்லைன். இப்போது ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஹெட்லைனை வாசித்து அது நல்லா இருந்தால் உள்ள நியூஸ் வாசிக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஹெட்லைன் வந்து என்கேஜிங்காக இருக்கணும், கேட்சியாக இருக்கணும். ஒரு சீரியலுக்கு வந்து எப்படி ஒரு ப்ரோமோவோ அது போல தான் வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு வந்து ஹெட்லைன் பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணி அதில் உள்ள கண்டென்ட்டு தெரியணும். ஆனால் அப்படி கொஞ்சம் அப்படி மேட்டாப்பில் இலைமறை காய் மாதிரி வந்து ஒரு ஹெட்லைன் வந்து நல்லா கேட்சியாக இருக்கணும், நம்மளை வந்து என்கேஜிங்காக இருக்கணும். அந்த ஹெட்லைனை பார்க்குறச்சே வந்து நமக்கு வந்து அந்த நியூஸை வந்து நம்ம ரீட் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஹெட்லைன். ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, த ஹெட்லைன் ஷுட் சம்மரைஸ் த ஸ்டோரி அண்ட் கிராப் அட்டென்ஷன் வித்தவுட் பீயிங் மிஸ்லீடிங். இது எல்லாமே பண்ணணும், ஆனால் அதை வந்து மிஸ்லீட் பண்ணாமல் இது எல்லா விஷயத்தையுமே பண்ணணும். ஒரு சம்மரைசன் ஆஃப் அ ஸ்டோரி இருக்கணும், ஒரு அட்டென்ஷனை கிராப் பண்ணணும், ஆனால் இதை வந்து மிஸ்லீட் பண்ணக்கூடாது.
அதே மாதிரி தான் வந்து ஒரு ஹெட்லைன் வந்து எங்கேஜிங்காக வச்சுருக்கணும் ஆடியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தாங்க அப்படின்னா மெயின்டைன் அப்ஜெக்டிவிட்டி அப்படின்னா அவாய்ட் பர்சனல் ஒப்பீனியன் ஆர் பயாஸ் அன்லஸ் ரைட்டிங் அண்ட் எடிட்டோரியல் ஆர் ஒப்பீனியன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு நியூஸ் ரைட்டர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு நியூஸ் ரைட்டர்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு கண்டென்ட் வந்து கிடச்சிருக்கு, இந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் எழுதி நாளைக்கு நியூஸாக கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை பார்த்த உடனே அப்படியே நம்ம எமோஷ்னலாக உள்ள இறங்கி போயிட்டு இந்த விஷயத்தில் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, அது தப்பு, இவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குது, இதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை எதையுமே வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. நம்மளோட பர்சனல் ஆன எந்த கருத்துக்களையுமே வந்து நம்ம நியூஸ் ரைட்டிங் அதில் வந்து நம்ம கொண்டு வரக்கூடாது. நம்ம வந்து யாருக்குமே பயாஸ்டாகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட ரைட்டிங்ஸில் வந்து நம்ம கரெக்டாக இருக்கணும். இந்த பக்கமும் பேசக்கூடாது, அந்த பக்கமும் பேசக்கூடாது. இப்போது நிறைய இதில் வந்து ஒரு கட்சிக்கு சார்பாவோ ஒரு பார்ட்டிக்கு சார்பாவோ பேசுவாங்க, இன்னொரு பார்ட்டியை வந்து லோ பண்ணியே பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் கரெக்டு, இவங்க என்ன பண்ணாலும் தப்பு, அப்படிலாம் வந்து பயாஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ நம்மளோட பர்சனல் ஒப்பீனியன் கொடுக்கக்கூடாது, பயாஸ்டாக இருக்கக்கூடாது, அண்ட் ஒரு எடிட்டோரியல் ஒப்பீனியன் பீஸாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரெசென்ட் ஆல் சைட் ஆஃப் ஸ்டோரி வேர் அப்ளிகபிள். எல்லா சைட் ஆஃப் ஸ்டோரியும் காட்டணும். ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதில் வந்து நம்ம 360 டிகிரியாகவும் வந்து பார்த்து எல்லா சைடுமே அப்ளிகபிளாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டாம், அண்ட் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. யூஸ் கோட்ஸ் எஃபெக்டிவ்லி. ஒரு கோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்கணும். எப்படி கோட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். Incorporate direct quotes from creditable source to add authenticity and content to the story. இப்போ வந்து ஒரு டைரெக்டான கோட்ஸ் கொடுக்கும் அப்படின்னா ஒரு கிரெடிட்டபிள் சோர்ஸ்லேருந்து ஒரு கோட்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா ஆட் ஆத்தென்டிசிட்டி அண்ட் கண்டெக்ஸ்ட் டு த ஸ்டோரி. அவங்களுக்கு இப்போ அந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துருப்போம்ல, அந்த கண்டென்ட்டை வந்து எழுதியிருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பான முறையில் கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு கோட்ஸை ஒருத்தங்க எழுதின கோட்ஸை வந்து நம்ம கொடுக்குறோம். இது வந்து நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் படிச்சிருப்போம். ஸோ நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நம்ம ஒரு கோட்ஸ் எடுக்கிறோம், வேற ஒருத்தங்க எழுதின கோட்ஸ், அந்த கோட்ஸுக்கு வந்து ஓனர் நான் கிடையாது. அப்போது வந்து நான் என்னோடய நியூஸ் ரைட்டிங்கில் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் கிரெடிட் கொடுக்கணும். அந்த ஆத்தென்டிசிட்டி இருக்கும்ல, அந்த கோட்ஸ் எழுதின ஓனருக்கு இல்லைன்னா ஆத்தருக்கு வந்து நான் வந்து அந்த கான்டெக்ஸ்ட் உள்ள ஸ்டோரியில் வந்து நான் வந்து கிரெடிட்டபிள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ஷூர் கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எடிட் அண்ட் ப்ரூஃப் ரீட் தரோலி. நம்ம வந்து ப்ரூஃப் ரீட் அப்படின்னா என்னென்னு தெரியும், எடிட் அப்படின்னா என்னென்னு தெரியும். ப்ரூஃப் ரீட் அப்படின்னா ஒரு விஷயம் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து செக் பண்ணுறது. கிராமர் மிஸ்டேக் இருக்குதா, ஏன்னா ஆர்டிக்கல் ஏதாவது சின்ன சின்ன தப்பு இருக்கா, ஃப்ராக்சுவல் மிஸ்டேக் இருக்கா, அண்ட் டைப்போஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணும்போது இல்லைன்னா பிரிண்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதான் டைப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரிவ்யூ த ஆர்டிக்கல் ஃபார் கிராமட்டிக்கல் எரர்ஸ், டைப்போஸ் அண்ட் ஃபேக்சுவல் அக்யூரசி. ஃபேக்சுவலாக ஏதாவது எரர் இருக்கா, கிராமட்டிக்கலாக ஏதாவது எரர் இருக்கா, டைப்போஸ் எரர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே செக் பண்ணணும் அண்ட் ப்ரூஃப் ரீடும் பண்ணணும்னு சொல்கிறாங்க. என்ஷூர் த ஸ்டோரி ஃப்ளோஸ் லாஜிக்கலி அண்ட் ஸ்மூத்லி. ஒரு ஸ்டோரி வந்து நல்லா லாஜிக்கலாக ஃப்ளோ ஆகுதா அண்ட் ஸ்மூத்தாக ஃப்ளோ ஆகுதாங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டோரி வந்து லாஜிக்கலாகவும் இருக்கணும் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கணும். அது யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டர்ஸ் கையில் தான் இருக்குது. நல்லா ஒரு ரீட் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவாக இருக்கணும். இங்கே கொஞ்சம் பாதி அங்கே கொஞ்சம் பாதியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃப்ளோவியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட்டேட் டு த எத்திக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா நமக்குன்னு ஒரு எத்திக்கலான ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ரெஸ்பெக்ட் ப்ரைவசி, அவாய்ட் சென்சேஷனலிசம் அண்ட் சீக் ட்ரூத் அண்ட் ஃபேர்னஸ். இப்போ வந்து ஒரு ப்ரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இதெல்லாம் தான் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்டில் இருக்கிறது. என்னென்னா ஒருத்தங்களோட ப்ரைவசியை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் சென்சேஷனலிசமை வந்து மேக்ஸிமம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஒரு ட்ரூத் இருந்தது, ஒரு உண்மை இருந்ததுன்னா அதை வந்து நம்ம சீக் பண்ணணும், தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு மீடியாவில் தான் போய் வந்து நம்ம கடைசியாக ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து மீடியா மூலியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நம்புவாங்க. அப்போவும் அந்த நம்பிக்கைகளுக்கு வந்து பாத்திரமா இவங்க வந்து ஒரு உண்மையை தேடணும் அண்ட் வந்து ஃபேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருக்குமே பயந்து இவங்க வந்து நியூஸை வந்து கொடுக்காமையோ இல்லை அப்படின்னா ஒருதலை பட்சமாவோ இல்லை பைசா வாங்கிட்டு எதுவுமே பண்ணாமல் ஃபேராக ப்ளே பண்ணணும் அண்ட் ஃபேராக ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட ரைட்டிங்ஸில் வந்து ஒரு ஃபேர்னஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க.
அவாய்ட் பிளேகரிசம் பை ப்ராப்பர்லி சைட்டிங் ஆல் சோர்ஸ். இப்போ வந்து ஒரு சைட்டில் இருந்து ஏதாவது ஒன்று எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம கிரெடிட் பண்ணலை அப்படின்னா அது வந்து பிளேகரிசமாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ பிளேகரிசம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சைட்டில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து எத்திக்கல் ஸ்டாண்ட்ஸில் வந்து பிளேஜரிசம் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்களோட ப்ரைவசியை மதிக்கணும் அண்ட் சென்சேஷனலிசம் பண்ணக்கூடாது, நம்மளோட ரைட்டிங்ஸில் வந்து ஒரு நீதி, அதாவது ஒரு உண்மை வந்து கிடைக்கணும், நம்ம வந்து நியாயமாக வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் அ ஸ்ட்ராங் லீடு. ரைட்டிங்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடை வந்து இன்க்ளூட் பண்ணணும். த ஃபஸ்ட் சென்டென்ஸ் ஆர் பேராகிராஃப் தட் லீட் ஷுட் ஹூக் த ரீடர்ஸ் அண்ட் சம்மரைஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ ஸ்டோரி. ஸ்ட்ராங் லீட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெட்லைனை பார்த்து உள்ளே போகிறோம், அந்த நியூஸை வந்து ரீட் பண்ணுறதுக்காக உள்ளே போகிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நியூஸை வந்து நம்ம ஃபஸ்ட் லைனில் ரீட் பண்ணும்போதே அந்த அவங்க யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து நம்மளை ஹூக் பண்ணணும். ஹூக் பண்ணுறது அப்படின்னா நம்மளை கட்டி இழுத்துருச்சுப்பா அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதை பார்த்தோன்னே நான் விழுந்துட்டேன் மெர்ஸ்லைட் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி நம்மளை வந்து அந்த ரீட் பண்ணுறச்சவே வந்து அதை ஹூக் பண்ணி நம்மளை வந்து இழுக்கணும். அந்த ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணி ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டோரியை வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை சம்மரைஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை ரீட் பண்ண வைக்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் லைனில் உள்ள ஸ்ட்ராங் லீடு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பேராகிராஃபோ ஒரு சென்டென்ஸோ வந்து நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரீடர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அந்த ஃபஸ்ட் லைன்லேயே வந்து மேக்ஸிமம் நம்ம கொஞ்சம் வந்து அந்த சம்மரைஸ் பண்ணி இம்பார்ட்டண்டான ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம உள்ளே இல்லை லாஸ்ட் ஏதாவது கண்டென்ட் வச்சுருந்தோம்னா மேலே ரீட் பண்ணிட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட நியூஸ் ரைட்டிங்கை வந்து யாருமே ஸ்கிப் பண்ணாத அளவுக்கு நம்மளோட வேர்டிங்ஸில் வந்து ஒரு தெளிவு இருக்கணும், சிம்பிளிசிட்டி இருக்கணும் அண்ட் லாங்குவேஜ் டோன் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப் இட் டைம்லி. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த நியூஸ் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு பல நாள் ப்ராசஸ் கிடையாது. ஒரு நாவல் போமெல்லாம் எழுதுகிற மாதிரி ஒரு பல நாள். இப்போ நாவல் போமெல்லாம் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு மாதம் 1 வருஷம் கூட ஆக்கலாம். யாருமே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. ஆனால் நியூஸை பொறுத்த வரைக்கும் டுடேஸ் நியூஸ் டுமாரோ ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் நடந்திருக்குன்னா அதுதான் வந்து நியூஸ், அதுக்கு தான் அது பேர் வந்து நியூன்னா புதுசு, எஸ்ஸோடு சேர்த்து நியூஸ்னா புதுமையானது. இன்றைக்கி நடந்தது தான் நியூஸ், டுமாரோ வந்து அது ஹிஸ்ட்ரியாக மாறிடும். ஸோ இன்றைக்கி நடந்ததை இன்றைக்கி உள்ள கண்டென்ட் வந்து நம்ம இன்றைக்கே சொல்லணும். ஒரு நியூஸ் பேப்பர் இப்போ ஒரு 10 நியூஸ் பேப்பர் ஏஜென்சிஸ் இருக்குது, நியூஸ் ஏஜென்சிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு நியூஸ் ஏஜென்சியில் வந்து இன்றைக்கி நியூஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா அன்றைக்கி தான் அது நியூஸ். மற்ற உள்ள 8-9 நியூஸ் ஏஜென்சிலையுமே அது நாளைக்கு சொன்னாங்க அப்படின்னா அது நியூஸ் கிடையாது. இந்த நியூஸ் பேப்பர்காரங்க வந்து ஒரு பிளேஸை வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே வந்து நடந்த நியூஸை வந்து அவங்க கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போது டைமிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா அந்த நியூஸ் பிரிண்டிங் எல்லாமே நைட்டு தான். நைட்டு வந்து அவங்க பிரிண்ட் பண்ணிவிட்டு அதை கொடுக்க போவாங்க. ஆக்சுவலி நான் வந்து பிஜி படிக்கும்போது நாங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருந்தோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை தினமணி போயிருந்தப்போ வந்து அவங்க தான் சொன்னாங்க, ஒரு 10 o'clock வந்து நியூஸ் பிரிண்டிங் எல்லாமே வந்து முடியாது. பட் அந்த ரைட்டிங், நியூஸ் ரைட்டிங், கண்டென்ட் ரைட்டிங், எடிட்டோரியல், நாளைக்கு வந்து நியூஸ் பேப்பர் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஆஃப்டர் ஒரு 11:45 போல் வந்து அவங்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கறச்ச என்ன நடக்கும் அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ஸோ இல்லை அப்படின்னா இம்பார்ட்டண்டான ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் நடந்ததுன்னா மறுநாள் வந்து ஹெட்லைனில் அந்த நியூஸ் இருக்கணும். ஸோ அந்த டைமிங்குள்ளே வந்து அவங்க சீக்கிரமாக எடிட் பண்ணி எல்லா கண்டென்ட்டையுமே வந்து ஏன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் நடந்திருக்கு ஆல்ரெடி வந்து அவங்க ஃபஸ்ட்டு பேஜை ஃபுல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ ஒரு பொலிட்டிக்கல் லீடரோ இல்லைன்னா பெரிய ஆளோ ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், ஏதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க, ஒரு இம்பார்ட்டண்டான ஆள் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். நாளைக்கு நியூஸில் சொல்லிக்கலான்னு விட முடியாது. அப்போது அந்த டைமிங்கில் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லா வேலையுமே அந்த மொத்த பேப்பரையும் வந்து நம்ம கவர் பண்ணி மொத்தமாக வந்து நம்ம அனுப்பி விடணும். அது எல்லாமே வந்து நம்ம டைமிங்குள்ளே முடிக்கணும். அந்த எடிட்டிங்காக இருக்கட்டும், கண்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், நியூஸ் ரைட்டிங் எல்லாமே ஓவராலாக வந்து எல்லா வேலையுமே முடித்து வந்து அவங்க ப்ராப்பராக அனுப்பணும். ஸோ நம்ம வந்து டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. ஃபோக்கஸ் ஆன் ரீசெண்ட் ஆர் ரெலவெண்ட் ஈவெண்ட்ஸ் டு என்ஷூர் தட் த ஸ்டோரி ரிமைன்ஸ் நியூஸ் வர்த்தி. நியூஸ் வர்த்தியாக இருக்கிறதுக்கு, நியூஸ் வர்த்தி அப்படின்னா நம்ம கொடுக்குற நியூஸ் வந்து வர்த்தியாக இருக்கணும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. நம்ம நியூஸ் வந்து வர்த்தியாக இருக்கணும் அப்படின்னா ரெலவெண்ட்டான டைமில், ரெலவெண்ட்டான ஈவெண்ட், ரீசெண்டான ஈவெண்ட்டை ரெலவெண்ட்டான டைமில் வந்து நம்ம வந்து என்ஷூர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான அட்டையர்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறச்ச என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட நியூஸ் சைட் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ரீடர்ஸை வந்து எங்கேஜிங்காக வச்சுருக்கோம் அண்ட் ரிலேயபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அண்ட் சம்மரியில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.